சிந்திப்போமே. 1784 பஞ்சாக்கரவன் என் மனம் நீங்காது இருப்பனவே. ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். திருவாவடுதுறை தலமும் குருவரன் திருவடியை தொழும் காலம் இதுதான் இதுதான் என மற்ற அடியார்களை அழைக்கும் அன்பர்களின் ஆர்வமிக்க கூட்டமும், தன்னை தரிசித்த அன்பர்களின் நெஞ்சையெல்லாம் குழைவிக்கும் பஞ்சாக்கர தேசிகனின் திருக்கோலமும், குற்றங்களையெல்லாம் அறவே அறுக்கும் தவங்கள் செய்யும் முனிவர்கள் திருக்கூட்டமும் என இந்த நான்கும் என் மனத்தில் என்றென்றும் நீங்காது குடிகொண்டு இருப்பன ஆகும். இப்படியாக பஞ்சாக்கரவன் நம் நெஞ்சில் இமைப்பொழுதும் நீங்காதான் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. தழைக்கின்ற போதி வனமும் செந்தாள் தொழு காலம் இது என்று அழைக்கின்ற அன்பர்கள் சோடையும், கண்டார் அகம் முழுவதும் குழைக்கின்ற பஞ்சாக்கரவன் மெய் கோலமும், கோதுயில் தவம் இழைக்கின்ற சூழலும் என் மனம் நீங்காது இருப்பனவே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலின் 97வது திருப்பாடலில் தெளிவாக விளக்குகிறார். குருவை மனம் இருத்துவோம், குரு உபதேசம் நிற்போம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.